தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி மேரா யுவா பாரத் புதுச்சேரி மாநிலம் சார்பில் பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி நாளை காலை நடைபெறவுள்ளதாக மை பாரத் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மை பாரத் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் காயத்ரி, தேசிய வாக்காளர் தினத்தையொட்டி மை பாரத் மத்திய அரசு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் தேசிய வாக்காளர் தின பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி நாளை புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ளதாகவும், முதல் முறை வாக்காளர்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்தும் வகையிலும் அவர்களை வாக்காளர்களின் நெறிமுறைகளை தெரிந்து கொள்ளவும் கட்டாயம் வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் வகையில் தேர்தல் முழுமையாக பங்கேற்ற தங்களின் ஈடுபாட்டை செலுத்த வேண்டும் என்ற நோக்கில் முதல் முறை வாக்காளர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாகும். நாளை நடைபெறவுள்ள பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணிகள் முதல் முறை வாக்காளர்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும், புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்தில் தொடங்கவுள்ள சைக்கிள் பேரணியை புதுச்சேரி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கலந்து கொண்டு துவக்க உள்ளதாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது மை பாரத் புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். நீதிமன்றம் அழைத்து வந்த ஆயுள் தண்டனை கைதி மீண்டும் சிறைச்சாலை செல்லும் போது மது அருந்திவிட்டு சென்றுள்ளது காவல்துறை வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் ரவுடி மாம்பழம் சதீஷ் என்ற மணிகண்டன். இவர் மீது அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் கொலை, மணல் கடத்தல், கஞ்சா விற்பனை உட்பட பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது. 2026 ரெடியார்பாளையம் ரவுடி கோட்டா ரமேஷ் மீது விழுப்புரம் மாவட்டம் சின்னக்கோட்டகுப்பத்தில் வெடிகுண்டு வீசி வெட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் சதீஷ் உட்பட 6 பேர் கோட்டக்குப்பம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் சதீஷ் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு கடலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அரியாங்குப்பம் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள மணல் கடத்தல் வழக்கில் சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அரியாங்குப்பம் போலீசார் 2 பேர் கடலூர் மத்திய சிறைக்கு சென்ற ரவுடி சதீஷை புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். புதுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு அவரை மீண்டும் கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்றனர். அப்போது அவரை கடலூர் சிறை காவலர்கள் சோதனை செய்தனர். இதில் சதீஷ் மது போதையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சதீஷை கடலூர் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனை செய்தனர். இதையடுத்து கடலூர் சிறை அதிகாரிகள் புதுச்சேரி தெற்கு எஸ்பி ஜிந்தா கோதண்டராமனுக்கு புகார் மனு அளித்தனர். இதுகுறித்து டிஐஜி சத்யசுந்தரத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. டிஐஜி உத்தரவின் பெயரில் அரியாங்குப்பம் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய கைதியை மீண்டும் கடலூர் சிறைக்கு போலீசார் அழைத்து சென்ற போது கைதி சதீஷின் நண்பர்கள் பார்த்து பேசி உள்ளனர். அப்போது அவர்கள் மது கொடுத்து உள்ளனர். இதை தொடர்ந்து சதீஷுக்கு காவலர் ஒருவர் சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தது இருக்கிறார். பின்பு அபிஷேகப்பாக்கம் குளம் அருகே சதீஷ் மது அருந்தி உள்ளார். இதன் பிறகு இரவு 10 மணிக்கு சதீஷை கடலூர் மத்திய சிறைக்கு அழைத்து சென்று உள்ளனர். இது குறித்த அறிக்கையை டிஐஜி சத்யசுந்தரத்திடம் இன்று தாக்கல் செய்துள்ளனர். இதையடுத்து கைதியை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. கடலூர் மத்திய சிறையிலிருந்து புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்த கைதி ஒருவர் மது அருந்த போலீசாரே உடந்தையாக இருந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த வங்கி ஊழியரிடம் கைப்பையை திருடிய சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. சென்னை தாம்பரம் பகுதியை சேர்ந்த ஜெனிஃபர் தனியார் வங்கி ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் பொங்கல் விடுமுறையில் தனது சகோதரனுடன் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி புதுச்சேரி கடற்கரை முழுவதையும் சுற்றி பார்த்த பிறகு கடற்கரை அருகே உள்ள புசி வீதி பகுதியில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்த போது அவர்களுக்கு அருகில் சுற்றுலா வந்த சிலரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தனர். இந்நிலையில் அருகில் புகைப்படம் எடுத்த நபர் ஒருவரை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அவர்கள் புகைப்படம் எடுத்த நிலையில் அந்த வாலிபர்களுக்கும் தன்னை புகைப்படம் எடுத்துக் கொடுக்குமாறு கேட்டதால் ஜெனிஃபர் தான் கொண்டு வந்த கைப்பையை புகைப்படம் எடுப்பதற்காக அருகில் இருந்த கல்லின் மீது வைத்துவிட்டு புகைப்படம் எடுத்துள்ள நிலையில் அவர் மறந்து சிறிது தூரம் சென்றுவிட்டு மீண்டும் திரும்பி வந்து பார்த்த பொழுது பையானது காணாமல் போய் உள்ளது. அதில் 75,000 ரூபாயும் மதிப்பிலான ஐபோன், உயர் ரக கண் கண்ணாடி மற்றும் 7,000 பணம் ஆகியவை இருந்ததால் உடனடியாக அவர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு கைப்பையை திருடிச் சென்ற வாலிபர்களை தேடி வருகின்றனர். புதுச்சேரி நகர மாவட்ட மகளிர் அணி தேர்தல் குழு கூட்டம் பாஜக மாநில தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது.
புதுச்சேரி நகர மாவட்ட மகளிர் அணி தேர்தல் குழு கூட்டம் ராஜ்பவன் தொகுதி பாஜக அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் வி ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மகளிர் அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் புதுவை மாநில மகளிர் அணி தேர்தல் பொறுப்பாளர் சகுந்தலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்த கூட்டத்தில் பாஜக மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி, நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் உள்ளிட்ட பாஜக மகளிர் அணியினர் பல கலந்து கொண்டனர். லைஃப் கார்டு ஊழியர்களுக்கு 6 மாத காலமாக வழங்கப்பட வேண்டிய கௌரவ ஊதியத்தை வழங்க வேண்டும். சுற்றுலாத்துறை இயக்குநரை சந்தித்து மீனவம் காப்போம் மக்கள் இயக்கத்தினர் கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி மீனவ காப்போம் மக்கள் இயக்க மாவட்ட பொறுப்பாளர் செல்வநாதன் தலைமையில் நிர்வாகிகள் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரனை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் உயிர் காக்கும் காவலர் பணி ஊழியர்களுக்கு கடந்த 6 மாதமாக கௌரவ ஊதியம் வழங்கப்படாமல் உள்ளது. இதனால் அவர்களுக்கு அவர்கள் குடும்பத்தினரும் மிகுந்த ஆழ்ந்த வருத்தத்திற்கு தள்ளப்பட்டுள்ளனர். பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் அவர்களுக்கு அதிகாரிகளுக்கும் உடனடியாக நிலுவையில் உள்ள கௌரவ ஊதிய தொகையை வழங்கிட ஆவணம் செய்யும்படி மீனவம் காப்போம் மக்கள் இயக்கம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் சுற்றுலாத்துறை அமைச்சர் மற்றும் உயரிய அதிகாரிகள் கௌரவ ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்ய ஆணையிட்டும் எந்தவிதமான ஏற்பாடும் செய்யாமல் கோப்பினை கிடப்பில் வைத்திருக்கும் மாநில மற்றும் மத்திய அரசாணைக்கு எதிராக செயல்படும் சுற்றுலா அலுவலர் பூபாலன் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டியும் கோரிக்கை மனுவை அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மீனவம் காப்போம் மக்கள் இயக்க மாவட்ட பொறுப்பாளர் செல்வநாதன் தன் உயிரை பணயம் வைத்து சுற்றுலா பயணிகளின் உயிரை காக்கும் 32 லைக் கார்டுகளுக்கு 6 மாத கௌரவ ஊதியத்தை உடனே வழங்க வேண்டும். இந்த கௌரவ ஊதியத்தை உடனே வழங்கவில்லை என்றால் மீனவ சமுதாயம் மற்றும் மீனவ பஞ்சாயத்து துறை திரட்டி சுற்றுலாத்துறை முன்பு சாலை மறியலில் ஈடுபடுவோம் என எச்சரிக்கை விடுத்தனர். அரசு ஊழியர் பிரச்சினைக்கு திமுக எப்போதும் துணை நிற்கும் என்று புதுச்சேரி திமுக அமைப்பாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா உறுதியளித்தார். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் 50வது ஆண்டு நிறைவு விழா மற்றும் 4வது மாநில மாநாடு கம்பன் கலையரங்கில் தொடங்கியது. 3 நாள் நடைபெறும் இந்த மாநாடு சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் தொடக்க விழாவில் சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா பங்கேற்று பேசுகையில், புதுச்சேரியில் அரசு ஊழியர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. அவர்களின் கோரிக்கைகளுக்கு எப்போதும் திமுக துணை நிற்கும் என்றார். மாநாட்டு வரவேற்பு குழு தலைவர் முருகன் வரவேற்றார். அரசு ஊழியர் சம்மேளனத்தின் தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை வகித்தார். பொதுச் செயலர் முனுசாமி நோக்க உரையாற்றினார். புதுதில்லி மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் தேசிய பொதுச் செயலாளர் யாதவ், சங்கத்தின் தேசிய செயலர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பேசினர். நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். முடிவில் புதுச்சேரி அரசு ஊழியர் சம்மேளனத்தின் துணை பொதுச் செயலர் லலிதா நன்றி கூறினார். புதுச்சேரி மாநில அனைத்து தனியார் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நலசங்கம் சார்பில் ஓட்டுநர் தினத்தை முன்னிட்டு இரத்த தானம் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அனைத்து தனியார் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் நலசங்கம் மூலம் தனியார் மருத்துவமனை இணைந்து ஓட்டுநர் தினத்தை முன்னிட்டு இரத்த தானம், கண் பரிசோதனை முகாம் மற்றும் இலவச கண் கண்ணாடி வழங்கும் முகாமினை இன்று புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் நடத்தியது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக பிரமுகர் மதன் கலந்து கொண்டு ஓட்டுநர்களுக்கு சீருடையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் சங்க நிர்வாகிகளான கௌரவ தலைவர் சுப்பிரமணியன், பிரசாத், தலைவர் கோவிந்தராஜ், துணைத் தலைவர் முருகன், சரவணன், பொதுச் செயலாளர் சக்திவேல், ஆலோசகர் சதீஷ்குமார், துணைத் தலைவர்கள் முருகன், சரவணன், பொதுச் செயலாளர் சக்திவேல், ஆலோசகர் சதீஷ்குமார், செயலாளர் வினோத், பாஸ்கரன், பொருளாளர் ரவி, துணை செயலாளர்கள் ரகு, சுந்தர்ராஜ், மதுரை வீரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம், ITEF மற்றும் வருமான வரித்துறை கெசட்டன் அதிகாரிகள் சங்கம் இணைத்து அமைத்துள்ள ஜாயிண்ட் கவுன்சில் ஆக்ஷன் JCE புதுச்சேரி சார்பில் உள்ளூர் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சம்மேளனம் நேற்று 23ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடத்தும் மாநாட்டில் விருந்தினரால் MS வெங்கடேசன், அகில இந்திய தலைவர்,
வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம், மத்திய அலுவலகம், புதுடில்லி மற்றும் பொதுச் செயலாளர், வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வருகை தந்தார். அவரின் வருகையை முன்னிட்டு நேற்று புதுச்சேரி முதியால்பேட்டை தெய்வநாயகம் பிள்ளை தோட்டத்தில் அமைந்துள்ள வருமான வரித்துறை இணை ஆணையர் அலுவலகத்தில் வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் வருமான வரித்துறை கேட்சட்ட அதிகாரிகள் சங்கம் இணைந்து அமைத்துள்ள ஜாயிண்ட் கவுன்சில் ஆக்ஷன் புதுச்சேரி சார்பில் உள்ளூர் கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் MS வெங்கடேசன் சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன முன்னாள் செயலாளர் கோவிந்தன், புதுச்சேரி சரக வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன தற்போதைய செயலாளர் தயாநிதி, புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன தலைவர் அரவிந்தநாதன், வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்க தலைமை அலுவலக உறுப்பினர் செங்குட்டவன், புதுச்சேரி வருமான வரித்துறை அதிகாரிகள் சங்க செயலாளர் கணேசன், புதுச்சேரி வருமான வரித்துறை ஓய்வூதியர்கள் சங்க மண்டல செயலாளர் கணேசன் மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் ஊழியர்களுடன் வருமான வரித்துறை ஓய்வூதியர்களும் கலந்து கொண்டு கூட்டத்தை சிறப்பித்தார்கள். இறுதியாக புதுச்சேரி வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன பொறுப்பாளர் பிரின்ஸ் அபிஷேக் நன்றியுரை ஆற்றினார். புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியில் இஸ்லாமிய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பண்பாட்டு குறித்த கண்காட்சி நடைபெற்றது. புதுச்சேரி மகாத்மா காந்தி வீதியில் உள்ள ரஹ்மான் மேல்நிலைப் பள்ளியில் இஸ்லாமிய வரலாறு, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு ஆகியவற்றை பற்றிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் மாணவ மாணவியர்கள் உருவாக்கிய பல்வேறு இஸ்லாமிய படைப்புகள் இடம்பெற்றன. திரளான பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி வக்ஃப் வாரிய உறுப்பினர் ஜனாபா பஜீலா பாத்திமா சிறப்பு அழைப்பாளராகவும், வக்ஃப் வாரிய அதிகாரி மீன்வளத்துறை இயக்குநர் ஜனாப் முகமது இஸ்மாயில் மற்றும் வக்ஃப் வாரிய உறுப்பினர் ஜனாப் ஆகியோர் அப்துல் ரஹ்மான் கௌரவ அழைப்பாளராகவும் கலந்து கொண்ட மாணவர்களின் படைப்புகளை பரவியிட்டனர். மாணவ மாணவியர்களும் தங்கள் படைப்புகளை பற்றி விருந்தினர்களுக்கு விளக்கி கூறினர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பள்ளி தாளாளர் நிசார் அகமது தலைமையில், முதல்வர் பிராகன், மேலாளர் முக்தார் அகமது, ஆசிரியர்கள் அலுவலகம் பணியாளர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் ஒருங்கிணைந்து செய்திருந்தனர். காலாப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் சந்திரன் மீது குற்ற வழக்கு பதிந்து கைது செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பெரிய காலாப்பட்டு மீனவர் பகுதியை சேர்ந்த குமார் மற்றும் வேலு ஆகியோர் கூட்டாக சென்று காலாப்பட்டு காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமாரை நேரில் சந்தித்து தனித்தனியாக புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த புகார் மனுவில் புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு அசோகா ஹோட்டல் அருகே உள்ள அரசு இடத்தில் இருந்த பசுமையான மரங்களை காலாப்பட்டு செல்லியம்மன் நகரை சேர்ந்த ஐயாரெட்டி என்ற மரம் வெட்டும் தொழிலாளியை வைத்து பெரிய காலாப்பட்டு மீனவர் பஞ்சாயத்து தலைவராக உள்ள சந்திரன் என்பவர் கான்ட்ராக்டர் அடிப்படையில் டீல் பேசி டிராக்டர் லாரி நடை ஒன்றுக்கு ரூபாய் 10,000 என சேகரிடம் ரொக்கமாக பெற்றுக்கொண்டு கடந்த 2025 டிசம்பர் 8ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை 10 நாட்களாக மரங்களை வெட்டி விற்பனை செய்துள்ளார். இந்த மரம் வெட்டியது குறித்து அசோகா ஹோட்டல் மேனேஜர் பவன் வர்மா 3/1/2026 அளித்த புகாரின் காரணமாக கடந்த 6/1/2026 குற்ற வழக்கு எண் 9/2026 முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் மரம் வெட்டியவர்கள் பெயர்கள் இடம்பெறவில்லை. மரம் வெட்டியவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இப்படி பல நாட்களாக பட்ட பகலில் பல பேர் முன்னிலையில் வெட்டி விற்பனை செய்த சம்பவத்தை அடையாளம் தெரியாத நபர்களாக வழக்கு பதிவு செய்திருப்பது என்பதை வேதனை அளிக்கிறது. மரம் வெட்டிய ஐயாரெட்டி என்பவரின் தொலைபேசியிலும் நேரில் கேட்டபோது சந்திரன் என்பவரினிடம் நடை ஒன்றுக்கு ரூபாய் 10,000 என 51,000 வாங்கியதாக தெரிவித்துள்ளார். அந்த விவரம் என தொலைபேசியிலும் வீடியோவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே காலாப்பட்டு காவல் நிலைய அதிகாரிகள் அசோகா ஹோட்டல் அருகே மரம் வெட்டிய வழக்கில் குற்றவாளிகளின் பெயர்களை சேர்த்து அனுமதியின்றி அத்துமீறி பொது சொத்துக்களை மரங்களை கான்ட்ராக்டர் விட்டு வெட்டி விற்பனை செய்த காலாப்பட்டு பஞ்சாயத்து தலைவர் சந்திரன் மீது குற்ற வழக்கு பதிந்து கைது செய்ய உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார் மனுவில் தனித்தனியாக கொடுத்துள்ளனர். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணி படுதோல்வி அடையும் என கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கோபாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். வெனிசுலா பிரச்சனையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அத்துமீறலை கண்டித்து புதுச்சேரியில் மார்க்சிஸ்ட் கட்சி சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற அக்கட்சியின் தேசிய அரசியல் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறும் பொழுது, மத்திய பாஜக அரசு இன்றைக்கு மாநிலங்களின் எல்லா உரிமைகளையும் பறித்துக் கொண்டிருக்கிறது. அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக ஆளுநர்களை பயன்படுத்தி வருகிறது. ஆளுநர்கள் தான் ஆட்சிக்கு தலைவர் என்று சட்டம் சொல்கிறது. ஆனால் ஆளுநர்கள் எப்போதும் எதிர்க்கட்சி தலைவராக மாறினார்கள் என்று தெரியவில்லை. ஆளும் கட்சியை விமர்சிப்பது, சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்வது எதிர்கட்சிகளின் பண்பு. அப்படிப்பட்ட பண்பினை ஆளுநர்களே கடைபிடிக்கும் மோசமான நிலைமை ஏற்பட்டுள்ளது. அட்வர்டைஸ்மெண்ட் அதிமுகவை மூன்றாக உடைத்து அவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்தால் எங்கள் கூட்டணியில் அதிக கட்சிகள் சேர்ந்துவிட்டது, கூட்டணி பலமும் அதிகமாகிவிட்டது என்று சொல்கிறார்கள். பாஜக அதிமுக கூட்டணியில் வேறு ஏதேனும் புதிய கட்சி சேர்ந்துள்ளதா என்றால் இல்லை. மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் டிடிவி தினகரன் ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்தும் எடப்பாடி பழனிசாமி குறித்தும் என்ன சொன்னார், அதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் கூட்டணி சேர்ந்துள்ளார். அவர்களுக்கும் சேர்த்துக் கொள்கிறார்கள் என்றால் இது சந்தர்ப்பவாத கூட்டணி. திமுக ஆட்சிக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டணியே தவிர இந்த கூட்டணி எப்படிப்பட்டது என்பது மக்களுக்கு நன்றாக தெரியும். எனவே வரும் சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயம் அதிமுக பாஜக கூட்டணி படு தோல்வி அடையும் என்றார். தை மாத வளர்ப்பிறை வசந்த பஞ்சமியை முன்னிட்டு சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தை மாதத்தில் வரும் வசந்த பஞ்சமி விழாவில் அம்பிகையை வழிபட்டால் கல்வி, ஞானம், கலைகள், இசை போன்ற துறையில் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம். இந்த சிறப்பு வாய்ந்த நாளில் புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மகாசக்தி பரிகார வராகி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட ஆபரணம், மலர்கள் மற்றும் சந்தன பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு பிரசாதம் பெற்று வராகி அம்மனின் வழிபட்டு சென்றனர். நெட்டப்பாக்கம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான பெரியசாமி தனது பிறந்த நாளை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்தார். நெட்டப்பாக்கம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி தனது பிறந்த நாளையொட்டி நெட்டப்பாக்கம் தொகுதியில் உள்ள நிர்வாகிகள், இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பிறந்த நாளை கொண்டாடினர். காலை 10 மணி அளவில் கல் மண்டபத்தில் தாவேகா வேட்பாளர் பெரியசாமிக்கு இளைஞர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஏரிப்பாக்கம், கரியமாணிக்கம், அடுக்குறை, நெட்டப்பாக்கம், பண்டசோழநல்லூர், பனையாடிக்குப்பம், சூரமங்கலம், கரையாம்புத்தூர், மணமேடு உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி பெண்களுக்கு இலவச புடவைகள் வழங்கினர். மடுகுறை ராம்ஜி நகரில் எழுந்தருளியுள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள தாவிகா கொள்கை தலைவர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் தாவிகா மாநில நிர்வாகி புதியவன், தொகுதி தலைவர் சுகுமார், தொகுதி நிர்வாகிகள் தீனதயாளன், மலரழகன், ஜெயமூர்த்தி, சதீஷ், ராமநாதன், மணிவண்ணன், ராஜா, ராமு, அபிஷேக், மணிவண்ணன், விஜயபாலாஜி, ஞானகுமார், விஜய் உள்ளிட்டோர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை செய்தனர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள், இளைஞர்கள், பெண்கள் ஆகியோர் உடனிருந்தனர். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் மற்றும் வீரமங்கை வேலு நாச்சியார் பிறந்தநாள் விழா அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை சார்பில் மலர் தூவி கொண்டாடப்பட்டது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் 129வது பிறந்தநாள் விழாவையும் வீரமங்கை வேலு நாச்சியாரின் 296வது பிறந்தநாள் விழாவையும் முன்னிட்டு அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை சார்பில் மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி புதுச்சேரியில் அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை நிறுவனரும் தலைவருமான சிற்றரசு தேவர் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக டாக்டர் நாராயணசாமி, உழவர்கரை சரவணன், என்ஆர் காங்கிரஸ் கோபி, ஓம் சக்தி ரமேஷ், என்எஸ் கலைவரதன், காரைக்காலை சேர்ந்த முத்தழகன், முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். மேலும் அகில இந்திய முக்குளத்தூர் பாசறை புதுச்சேரி மாநில தலைவர் ராம்குமார், மாநில செயலாளர் சங்கையா தேவர், மாநில பொருளாளர் அழகர் தேவர், மாநில துணைத் தலைவர் கணேசன், மாநில இளைஞர் அணி தலைவர் சின்னராஜ், சக்திவேல், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் ராம்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். முக்கிய நிர்வாகிகளாக ராமர், கழுவநாதன், சத்யராஜ், செல்வராஜ், சந்துரு, பீட்டர், கௌதம், பிரசாத், முத்து, டோனி, மகளிர், செல்வி சங்கையா, அகில அரசு, சங்கீதா, அழகர் தேவர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வீர தமிழச்சி வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்திலிருந்து பல நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் போது சிறப்பு கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதில் கலந்து கொண்டவர்கள் அனைவருக்கும் இனிப்பு, புடவை மற்றும் புத்தகங்கள் வழங்கப்பட்டது. முன்னதாக தேசிய தலைவர்களின் தியாகத்தை நினைவு கூர்ந்தனர்.
அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.